வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. மன்னரோட அரசவையில் ஒரு ஆசாரி வேலை பார்க்குறாரு. அவர் ரொம்பவும் செல்ஃபிஷாகவும் யாருக்குமே உதவி பண்ணாத ஒரு உள்ளம் கொண்டவராக இருக்காரு. ஒரு நாள் சில பொருட்கள் வாங்குவதற்காக கடை வீதிக்கு போகிறாரு. போகும்பொழுது ஒரு 50 பொற்காசுகள் அடங்கிய ஒரு பொன் மூட்டையை, அதாவது 50 கோல்ட் காயின்ஸை ஒரு கிளாத்தில் டைப் பண்ணி கொண்டு போகிறாரு. எதிர்பார்க்காத விதமாக அந்த பேக்கை அவர் தொலைச்சிடுறாரு. ரொம்ப கவலையோட வீட்டுக்கு போகிறாரு. ஒரு வாரம் ஆன பிறகும் எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. ஒரு சின்ன பொண்ணு விளையாட்டு இருக்கும்போது ஒரு பேக்கை பார்க்குறா. அந்த பேக்கை திறந்து பார்த்தா அதில் 50 கோல்ட் காயின்ஸ் இருக்கு. உடனே தன்னுடைய அப்பா கிட்ட போய் கொடுக்குறா. அவரும் இதை பார்த்துட்டு தன்னோட வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசாரிய பேக் தானே இது, அவர் தானே தொலைச்சுன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாரு, கண்டிப்பாக இதை நம்ம அவர்கிட்ட போய் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. திருப்பி கொடுத்த உடனே அந்த ஆசாரி அந்த பேக்கை செக் பண்ணுறாரு. அதில் 50 கோல்ட் காயின்ஸ் இருக்கு. உடனே இந்த ஆசாரி, என்கிட்ட 100 கோல்ட் காயின்ஸ் இருந்தது, இதில் 50 தான் இருக்கு, மீதி 50 நீ தான் திருடிட்ட, நீ எனக்கு திருப்பி தரணும்னு சொல்லி இவர் மேலே குற்றம் சாட்டுறாரு. இந்த குற்றம் மன்னரோட அரசவைக்கு வருது. மன்னரும் 2 பேர்த்தோட கன்சர்னும் கிளியரா கேட்கிறாரு. இப்போ அரசர் தன்னுடைய தீர்ப்பா, இந்த 50 கோல்ட் காயின்ஸ் அடங்கிய பேக் உங்களது கிடையாது, ஏன்னா உங்களது 100 கோல்ட் காயின்ஸ். இந்த 50 கோல்ட் காயின்ஸை கண்டுபிடிச்சதுக்காகவும் நேர்மையா இருந்ததுக்காகவும் நான் இவங்களுக்கு பரிசா கொடுக்குறேன். உங்களுடைய 100 கோல்ட் காயின்ஸ் அடங்கிய பேக் எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ உங்களுக்கு திருப்பி தரப்படும் அப்படின்னு சொல்லி மன்னர் தன்னுடைய தீர்ப்பை நிறைவு செய்கிறாரு. இந்த கதையிலிருந்து உணர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ட்ரூவாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே யோசிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ட்ரூவாக இருக்கிறதுக்கான ரெகக்னிஷன் டிலே ஆனாலும் கண்டிப்பாக கிடைக்காம போகாது. இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வித் திஸ் நோட் ஐ எம் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் சதீஷ்.